நம்ம ஏபியில் பார்க்க போகிறது 6th sum. The nth term of a series is the nth term of a series. அது ஏபின்னு அவங்க சொல்லலை, ஒரு சீரீஸ். எப்படின்னா இது 4th sum மாதிரி 5n minus 3. Show that the series is an AP. நம்ம தான் இதை ஒரு ஏபின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது எப்படின்னா 4th sum மாதிரி தான் இது, சிமிலர் டு 4th sum. இதோட என்ன பண்ணணும்னா இதில் ஃபைண்ட் த சம் டு 20 டேர்ம்ஸ். அதோடு நிறுத்தக்கூடாது, 20 டேர்ம்ஸ் வரைக்கும் உள்ள கூட்டுத்தொகையும் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த சம் டு 20 டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் ஏபி. அந்த ஏபியோட 20 டேர்ம்ஸோட கூட்டுத்தொகை என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து 4th sum மாதிரியே தான் நான் சொன்னேன். 4th sum மாதிரியே தான். அது nth term of a சீரீஸ்னால் tn கொடுத்துருக்குன்னு அர்த்தம். 5n minus 3. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு t1 போடணும். 5 into 1 minus 3, 5 minus 3 2. t2 போடணும். 5 into 2 minus 3, 10 minus 3 7. இதுக்கு காமன் டிஃபரன்ஸ் என்ன வரும்னா 5 வரும். இந்த இடத்துல உள்ள நம்பர் தான் வரும். இப்போ பாருங்கள், அந்த 4th sumமில் கூட இந்த இடத்துல உள்ள நம்பர் என்ன 7, அதுதான் காமன் டிஃபரன்ஸாக வந்திருக்கும். இந்த நம்பர் தான் டிஃபரன்ஸாக வரும், அதுதான் ஒரு க்ளூ. அப்போ இது பார்த்தீங்கன்னா 5 கூட்டிகிட்டு வருதா, இந்த 5 தான் காமன் டிஃபரன்ஸ். t3 is equal to 5 into 3 minus 3, 15 minus 3 12. t4 is equal to 5 into 4 minus 3, 20 minus 3 17. இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், t2 minus t1, 7 minus 2 5, t3 minus t2, 12 minus 7 5, t4 minus t3, 17 minus 12 5. இப்படியே வரும். இப்போ t2 minus t1, t3 minus t2, அது வந்து t4 minus t3க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால சீரீஸ் இஸ் அண்ட் ஏபி. இது ஏபி. இது எல்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, எந்த இதுக்கு ஈக்குவலாக இருக்குது, எல்லாமே வந்து 5க்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால காமன் டிஃபரன்ஸ் 5. ஏங்கிறது என்னது, t1 அப்படிங்கிறது தான் ஏ. t1 என்ன 2, அப்போ ஏ வந்து என்னது 2. a2 d5. இதுதான் நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். a2 d5. அப்போ ஏபி என்னது, ஏபி என்னன்னு கேட்டால் அந்த சீரீஸ் என்ன d5 a2. அப்போ சீரீஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், a கமா a + d கமா a + 2d கமா அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட்லாம் பண்ண வேண்டாம். ஏ வந்து 2ல் ஆரம்பிக்கும், 2ஓட 5 கூட்டணும் 7, 7ஓட 5 கூட்டினா 12, 12 17. இப்படி அதான் இதுதான் இந்த சீரீஸாக வரும். இப்போ இதோடு அவங்க நிறுத்தலை. 4th sum வந்து இதோடு நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த சம்மில் என்ன கேட்டிருக்குன்னா, ஃபைண்ட் த சம் டு 20 டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி. அதாவது எஸ்என் இது கண்டுபிடிக்கணும். எஸ்என்னுக்கு என்ன ஃபார்முலா, n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா லிஸ்ட்டு பூரா நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், இங்கே போய் பாருங்கள். எஸ்என்னுக்கு என்ன ஃபார்முலா, n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு டி. நம்ம கேட்டிருக்கிறது S20. S20னா எண்ணுக்கு பதிலாக 20, 20/2. இங்கே நமக்கு இந்த கணக்கில் ஏ என்னது 2, டி என்னது 5. இதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அப்போ a2 2 இன்ட்டு 2 ப்ளஸ் இங்கே 20னா இங்கே வந்து 20 - 1 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 20/2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4, 20 - 1 19 இன்ட்டு 5. அப்போ 20/2 10ன்னு போட்டுடலாம். 4 + 19 இன்ட்டு 5 95 ஈக்குவல் டு 10 இன்ட்டு 99 இஸ் ஈக்குவல் டு 990. அப்போ S20யோட ஆன்சர் 990. இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட்டு ஏடி தெரிஞ்சிருச்சு, N20ன்னு தெரியும். இதில் என்னென்ன வேணும், ADN 3 தான் வேணும், A2ன்னு தெரியும், D5ன்னு தெரியும். N என்ன கேட்டிருக்காங்க, 20 டேர்ம்ஸ் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அந்த 20 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டையும் பெருக்கிக்கணும்.
இதை கழிச்சிட்டு அப்புறம் அதை வந்து இதோட பெருக்கிக்கணும். அந்த மாதிரி ஸ்டெப் பார்த்து போடணும். ஜஸ்ட்டு 19 நாள் 23ன்னு போட்டுறக்கூடாது. இதை ரெண்டையும் பெருக்கி தனியாக வச்சுக்கணும். இதை கழிச்சிட்டு இதோட பெருக்கி தனியாக வச்சுக்கணும். அப்புறம் தான் ரெண்டையும் கூட்டணும். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போட்டால் அவனுங்களுக்கு ஆன்சர் வந்துடும்.